ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட சேனல் கிளிக் பண்ண மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, தி ரன் மிஷின் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் சர்ஃப்ராஸ் கான் பத்தி பார்க்க போறோம். சர்ஃப்ராஸ் கான் பாத்தீங்கன்னா 2015ல வந்து ஆர்சிபிக்கு டெபியூ பண்ணாரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் காலப்போக்குல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சில பல ஐபிஎல் டீம் எடுத்தாங்க அவரை. அதுக்கப்புறம் அவருக்கு சரியான சான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்படியே அன்சோல்டா போயிட்டாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா டொமஸ்டிக் சீசன்ல கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாரு. பாத்தீங்கன்னா 2019-20 அப்புறம் 21-22 இந்த சீசன்ல 900+ ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு ரஞ்சி டிராஃபில. அப்புறம் 5200 ரன்ஸ் வச்சிருக்காரு, 5200. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1700 அடிச்சு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு ரஞ்சி டிராஃபில 227 ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட் பால்லயும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வேர் ஹி ஸ்கோர் 15 balls 50 runs, fastest 50 in first class. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 157 ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு 75 balls விஜயசரேலியா தான். அதுக்கப்புறம் 40 balls 100 runs இன் சையத் முஸ்தக் அலி டிராஃபி. இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் தான் சர்ஃப்ராஸ் கான். இதெல்லாம் வச்சுதான் அவர் வந்து இந்தியன் கால் அப் கிடைச்சது இந்த ரஞ்சி டிராஃபி பர்ஃபார்மன்ஸை வச்சு. வேர் ஹி ஸ்கோர்ட் 150 அகைன்ஸ்ட் நியூசிலாந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கான சான்ஸ் கிடைக்கல. ஆனாலுமே அவர் கன்சிஸ்டன்டா டொமஸ்டிக் சீசன்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. திருப்பியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியால திருப்பி கால் அப் கிடைக்குமான்னு சொல்லி. நத்திங் டு லூஸ். He has a good age. He can perform. He can come back again to Indian cricket team. நான் அவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றேன். அகைன்ஸ்ட் he will never give up. அது அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்ச ஒரு ஆட்டிடியூட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட்டும் பயங்கரமா இருக்கு. அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அப்பாவோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நான் இன்ஸ்டால எல்லாம் பார்த்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேமிலியா அவங்க அப்பா, அவரு, அவர் தம்பி எல்லாருமே சேர்ந்து ஃபிட்னஸ்ல பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணி இப்ப வெயிட் எல்லாம் லூஸ் பண்ணியிருக்காரு சர்ஃப்ராஸ் கான், அவர் அப்பா, அப்புறம் அவங்க தம்பி கூட. ஸோ ஃபிட்னஸ்லி பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்றாரு சர்ஃப்ராஸ் கான். ஆல் தி பெஸ்ட் டு ஹிம். ஸோ கைஸ், இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கானுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயம் நடந்திருக்கு. வேர் ஹி ஹஸ் பீன் பிக்ட் பை சிஎஸ்கே ஃபார் 75 lakhs பேஸ் பிரைஸ் இந்த வருஷம் பிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப சந்தோஷமா இருந்தது சர்ஃப்ராஸ் கானை பிக் பண்ணதுக்கு. தேங்க்யூ சென்னை சூப்பர் கிங்ஸ். எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதோட ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்ஃப்ராஸ் கானுக்கு ஒரு டெபியூ கிடைக்கணும் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இந்த வருஷம். இஃப் ஹி கெட்ஸ் த டெபியூ ஹி இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் வெரி வெல். அதுல நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். பாப்போம் இந்த வருஷம் சர்ஃப்ராஸ் கானுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி. நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சர்ஃப்ராஸ் கானுக்கு இந்த வருஷம் சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? வில் ஹி பிளே இம்பாக்ட் சபா என்னன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவரு இவ்வளவு வருஷம் நல்லா டொமஸ்டிக் சீசன்ல பர்ஃபார்ம் பண்ணி, விஜயசரேலியா பர்ஃபார்ம் பண்ணி, சையத் முஸ்தக் அலில பர்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயத்தினாலதான் இப்போ அவருக்கான ஒரு பெரிய சான்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்ப்போம் if he is going to perform well or not. பட் பர்சனலா எனக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல். பை. சியர்ஸ் ஃப்ரம் கிரிக் மேட்னஸ் ஃபேமிலி அண்ட் ரங்க பிரசன்னா.